பெரியாரினுடைய அடித்தளமான கருத்து என்ன என்றால் சாதியை ஒழிப்பது. பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டார். பெரியார் தமிழை சனியன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒருவரையா நாம் ஆதரிப்பதுன்னு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. பெரியாருக்கு கிடைத்ததை போல காலங்களை கடந்தும் தொண்டர்களும் யாருக்கும் கிடைச்சதில்லை. பெரியாருக்கு வாய்த்ததை போல அத்தனை கொடூரமான வஞ்சகமான எதிரிகளும் வேறு யாருக்கும் வாய்த்தது. எடப்பாடி சொன்னார், ராசா எங்க அம்மா தப்பா சொல்ற. இப்போ மோடி சொல்றார். சொன்னவன் யாருன்னா அவங்காடுதான் இப்ப சொல்றாங்க. தெரியல. உணர்ச்சி இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. ஆனால் உணர்ச்சிகள் மட்டுமே நம்மை ஆளக்கூடாது. சிவபெருமான் தலையில இருக்குன்னா ஆம்ஸ்ட்ராங் போய் நிலவுல கால் வச்சார்னா எங்கே கால் வச்சார்னா ஆம்ஸ்ட்ராங் சிவபெருமான் தலையிலேயே கால் வச்சாரு. நீ அறிவியலை சொல்லிக் கொடு. இந்த அரங்கத்தை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும். இது ஒரு 3 தலைமுறைகளின் சங்கம். ஐயா முத்துராமலிங்கம் அவர்கள் எங்க இருக்காங்க? 84 வயது. அவரும் வந்திருக்கிறார். அவருடைய பேரன் தமிழ்ச்செல்வனும் சேது ராமலிங்கம். அதாவது தாத்தாவும் பேரனும் ஒரே அரங்கில் அமர்வது என்பதே ஒரு பெரிய சாதனை. அவர்தான் பேரன். ஆனால் அவர் மட்டும்தான் பேரன் என்பதல்ல, நீங்க எல்லாருமே எங்க பேரன் பிள்ளைகளாம். இதை நான் இந்த அரங்கத்துக்காக சொல்லலை. நான் பார்க்கிற போது எனக்கு ஒன்று புரிகிறது. அந்த பிள்ளைங்களுக்கு நான் தனியாக சொல்லிட்டேன். எல்லாம் 9ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. நான் சொல்ல போகிற செய்திகள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடாது. புரிந்த வரைக்கும் கேட்டுக்கொள்ளுங்க. இது ஒரு தொடக்கம். ஏன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி மெதுவாக வகுப்பெடுத்தால் மற்றவர்களுக்கெல்லாம் நேரம் வேணாம். புரிந்த வரையில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், பெரியார் யாருன்னு இங்க இருக்க படத்துல காட்டுங்க. எல்லா பிள்ளைங்களும் சரியா காமிச்சிட்டு எல்லோருக்கும் பெரியாரை தெரிகிறது. பெரியாரை பற்றி மேலும் விரிவாக தெரிந்து கொள்வதற்கு இனிமேல் இது ஒரு கூட்டம் இல்லை, இது வகுப்பு. நம்முடைய பேரவை தோழர்கள், இளைஞர்கள், சின்ன பிள்ளைங்க எழுதலைன்னா பரவாயில்ல, நீங்கள் மூத்த தோழர்கள் எல்லோரும் குறிப்பெடுக்க வேண்டும். அதாவது சரியா சொன்னா ஐயா சேதுராமலிங்கத்திலிருந்து மகுடன் இனியன் வரைக்கும் சேர்ந்திருக்கிற ஒரு அரங்கம். நல்லது. இன்றைக்கு பெரியாரும் தமிழும் என்பது பற்றி இன்றைக்கு பேசணும். பெரியாரை பற்றி பேசுவதற்கு 1000 செய்திகள் இருக்கின்றன. ஆனால் பெரியாரும் தமிழும் என்று எடுத்துக்கொண்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. பெரியார் எல்லோரும் படிக்கணும்னு சொன்னார். ஜாதி கிடையாதுடான்னார். பெண் ஆண் வேறுபாடு இல்லைன்னார். இதுதான் பெரியாரின் அடித்தளம். இந்த 3 தான் நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெரியாரினுடைய அடித்தளமான கருத்து என்ன என்றால் சாதியை ஒழிப்பது, பெண்ணும் ஆணும் சமம் என்று சொல்வது, எல்லோரும் படிக்க வேண்டும் என்பது. இதுதான் பெரியாருக்கு அடித்தளம். ஆனால் நான் இது 3ஐயும் விட்டுட்டு பெரியாரும் தமிழும் என்று இன்றைக்கு பேசுவதற்கு காரணம், இப்ப எங்க பார்த்தாலும் ஒரு சத்தம் கேட்குது. இந்த சத்தம் புதுசு இல்லை, பல ஆண்டுகளா கேட்குது. பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டார். பெரியார் தமிழை சனியன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒருவரையா நாம் ஆதரிப்பதுன்னு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இதற்கு நாம் சரியான விடையை நமக்குள் பகிர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம பிள்ளைகளே பெரியார் அப்படிப்பட்டவர் போல் இருக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இப்போ அது பற்றிய முழு விளக்கம், பெரியார் அப்படி சொன்னாரா, சொன்னார் என்றால் எப்போது சொன்னார், ஏன் சொன்னார், அதற்கு பிறகு என்னவெல்லாம் நடந்தது என்கிற எல்லாவற்றையும் சொல்ல போகிறேன். பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னாரா? ஆம், சொன்னார். இன்னும் நம்ம எதுவுமே பொய் பேச வேண்டாம். எது உண்மையோ அதை பேசுவோம். அப்படி பேசினால்தான் நாம் பெரியாரின் தொண்டர். ஒன்றை நினைவு வச்சுங்க, பெரியாருக்கு கிடைத்ததை போல காலங்களை கடந்தும் தொண்டர்களும் யாருக்கும் கிடைச்சதில்லை. பெரியாருக்கு வாய்த்ததை போல அத்தனை கொடூரமான வஞ்சகமான எதிரிகளும் வேறு யாருக்கும் வாய்த்ததில்லை. ஏன் நான் அப்படி சொல்றேன்? ஒரு கொடூரமான என்று சொல்றேன். கொடூரமான வஞ்சகமான எதிரிகள் பெரியாருக்கு கிடைத்ததை போல யாருக்கும் கிடைக்கல. என்ன காரணம் என்றால் 55 வருடங்களுக்கு மேலாயிடுச்சு. பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று எப்போது சொன்னார்?
46 எழுதினார். ஆனாலும் 1967 டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி விடுதலையில் அதை எழுதியிருக்கிறார். அவங்களுக்கு தெரியாது, நம்ம தேதியும் எடுத்து கொடுக்குறேன். 1967 டிசம்பர் 14 ஐயா விடுதலையிலேயே எழுதியிருக்கிறார். உன் சாதி ஒரு காட்டுமிராண்டி சாதி, உன் மதம் ஒரு காட்டுமிராண்டி மதம், உன் மொழி ஒரு காட்டுமிராண்டி மொழி. இதை மட்டும் நாம் சொன்னால் பெரியார் நம் எல்லோருக்கும் எதிரானவர் என்றுதானே தோன்றும். அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கவே அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அவர் 67 சொன்னார். எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு? 58 வருடங்களாக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நேற்று புதுசா சொல்லல. அதாவது ஆள் மாறி அதே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்துல ஒருத்தர் சொன்னார், ஐயா 67 சொல்லும் போது 70-71 துக்ளக் பத்திரிகையில இதற்காக ஒரு தனியாக ஒரு இதழை வெளியிட்டார். ஜெயகாந்தன் பேசினார். பேசாதவர்கள் இல்லை. காலகாலமாக ஐயா 73 டிசம்பர் இறந்து போயிட்டாங்க. அதற்கு பிறகும் அது பேசப்பட்டது. இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன பண்ணுவாங்கன்னா, புத்தகத்தை எடுப்பாங்க, நான் சொன்ன 4 வரிகளை படிப்பாங்க. அந்த 4 வரிகள் இருக்கு, முன்னும் பின்னும் என்ன இருக்கிறதுன்னு படிக்க மாட்டாங்க. எந்த சூழலில் சொன்னார், அதற்கு அவர் நான் ஏன் அப்படி சொல்லுகிறேன்னு விளக்கம் சொன்னார், எதையும் சொல்ல மாட்டாங்க. இந்த 4 வரியை மட்டும் அப்படியே சொல்லிட்டு, அதாவது ஒரு அப்பாவோ அம்மாவோ குழந்தைய பார்த்து நீ உருப்படவே மாட்டேன் என்று சொன்னால், முன்னும் பின்னுமான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த குழந்தைய உருப்பட மாட்டேன்னு சொன்னது இந்த அம்மா தான் என்று திரும்ப திரும்ப சொல்லுவது போல இதை சொல்லுகிறார்கள். இப்போ நான் மறுபடியும் இதை மட்டும் தேதியை சொல்லிட்டேன். 1946 காட்டுமிராண்டித்தனம் என்பது என்ன என்பதை அவர் எழுதியிருக்கிறார். இந்த தேதியில தான் அவர் அப்படி எழுதினார். 14/12/1967 விடுதலை. இப்போ நான் இன்னொரு கோணத்துல இருந்து வர்றேன். பெரியார் மொழியை எப்படி பார்த்தார், நாம் எல்லோரும் எப்படி பார்க்கிறோம்? பொதுவாக மனிதர்களை ரொம்ப உணர்ச்சி வயப்படுத்தக்கூடிய சில பிரிவுகள், சில பகுதிகள் வாழ்க்கையில் இருக்கு. எல்லாம் உணர்ச்சி வயப்படுத்தாது. ஜாதி, மதம், மொழி, குடும்பம் இவைகளை தொட்டால் எதிர்வினை பெருசா வெடிக்கும். நீங்க பார்த்துருக்கலாம், எங்க அம்மாவை பத்தி தப்பா சொல்லிட்டான். இப்பவும் அரசியல்ல நடக்குது, அம்மாவை தப்பா சொல்லிட்டான். அதெல்லாம் பிரச்சனை அம்மா இல்லை. எது மக்கள்கிட்ட போய் சேரும் என்று பார்த்து ஒரு கட்டத்தில் ஒரு தேர்தலில் எடப்பாடி சொன்னார், ராசா எங்க அம்மா தப்பா சொல்றார். இப்போ மோடி சொல்றார். சொன்னவன் யாருன்னா அவங்க ஆளுதான் இப்ப சொல்றாங்க, தெரியல. எதற்கென்றால் இதை ஆங்கிலத்தில் ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா என்று சொல்றாங்க. என் அம்மாவை பத்தி சொன்னா எனக்கு கோபம் வரத்தானே செய்யும். அதே மாதிரி சாதியை, மதத்தை, மொழியை சொல்லுகிற போது யாருக்கும் கோபம் வரும். இதுல கூட அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு. சாதியை சொல்லுகிற போதுதான் பெருங்கோபம் வரும். எப்படி தெரியுங்களா? நீங்க போய் ஒரு ஊர்ல ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்லி இந்த ஜாதியில இருக்கிறவனுக்கெல்லாம் அறிவே கிடையாதுன்னு சொல்லி பாருங்க, அடுத்த நாள் நீங்க தெருவில் நடமாட முடியாது. எல்லாரும் எழுந்துருமா, நம்ம ஜாதியை பத்தி தப்பா சொல்லிட்டான். மதத்தை சொல்லுங்க, கொஞ்சம் முகம் சுழிப்பான், எதிர்ப்பு வரும். ஜாதிக்கு வந்த அளவுக்கு வராது. இந்த தமிழர்கள் எல்லாரும் முட்டாளா இருக்கான்னு சொல்லுங்க, எவனுமே சனிக்க மாட்டான். ஏன்னா அவன் நம்மளை சொல்லலைன்னு நினைக்கிறான். அதற்கும் எதிர்ப்பு வரும். ஆனால் இந்த மூன்றும் மிக உணர்ச்சியை தொட்டு இழுக்கக்கூடிய பகுதிகள் சாதி, மதம், மொழி. எனவேதான் பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார் என்று திரும்ப திரும்ப அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. நீங்க கேட்டு பாருங்க, பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு தமிழை சொன்னாரு, நம்ம தமிழை பார்த்து அப்படி சொன்னவரே அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. எதுக்கு சொன்னார், முன்னும் பின்னுமாக என்ன இருக்கிறது சொல்ல மாட்டாங்க. இந்த மூன்றையும் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மூன்றையும் ஒப்பிட்டு பாருங்க. சாதி, மதம், மொழி. மொழி இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. மொழி இல்லாமல் சில பேர் மாற்றுத்திறனாளிகள், வாய் பேச வராது, ஆனால் அவர்களுக்கும் மொழி உண்டு. பேசவில்லையே தவிர யார் ஒருவனும் மொழியின் மூலமாகத்தான் சிந்திக்க முடியும்.
எனவே மொழி இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. காரணம், மொழி ஒரு இயற்கையான தேவையாக இருக்கிறது. மதம் இல்லாமலும் வாழலாம், மதத்தில் சேர்ந்தும் வாழலாம். சாதி இல்லாமல் தான் வாழ வேண்டும். இதுதான் திராவிட இயக்க தமிழர் பேரவையில நீங்கள் நெஞ்சில் நிறுத்திக் கொள்ள வேண்டிய செய்தி. மொழி இல்லாமல் வாழ முடியாது, மதம் இல்லாமலும் வாழலாம், சாதி இல்லாமல் தான் வாழ வேண்டும். ஏனென்றால் மொழி இயற்கையானது, மதம் அவரவர் நம்பிக்கை சார்ந்தது, சாதி நம்மை இழிவுபடுத்துகிறது. எல்லாமே சாதி என்றால் அது வரிசை அல்ல. இது ஒரு ஜாதி, இது ஒரு ஜாதி, இது ஒரு ஜாதி, வரிசை அல்ல. ஜாதி என்பதே அடுக்கு. ஒன்றின் கீழ் ஒன்றுக்கு அருகில் இன்னொன்று அல்ல, ஒன்றின் கீழ் இன்னொன்று. இந்தியாவில் இப்போது 6000க்கும் மேற்பட்ட சாதிகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். 6000 சாதிகளும் அடுக்கப்பட்டிருக்கின்றன. இது உலகத்தில் இல்லாத நிலை. இந்த ஜாதிக்கு அடுத்தது இது, அந்த ஜாதிக்கு அடுத்தது இது. எதற்காக என்றால் இது ஒரு உளவியல் தாக்கம். என்ன ஒருத்த இழிவுபடுத்தினா எனக்கு கோபம் வரும், ஆனா எனக்கு கீழே 100 பேர் இருக்காங்கன்னா நான் சமாதானம் ஆயிடுறேன். கடைசியாக பட்டியலின மக்களிடையும் புரதவண்ணார் சமூகம் வரைக்கும் போனால் அவனுக்கும் ஒரு திருப்தி இருக்கிறது. அவன் வீட்டுக்கு போனால் அவனுக்கு அவன் மனைவி அடிமையாக இருக்கிறார். கடைசியாக ஒரு பெண் தான் அதுல வந்து சேர். இந்த நிலையில் சாதி மதம் மொழி பற்றி சொன்னால் மனிதர்கள் உணர்ச்சி வயப்படுவார்கள். இந்த இடத்துல நீங்க பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றை கவனிக்க வேண்டும். உணர்ச்சி இல்லாமல் நம்மால் வாழ முடியாது, ஆனால் உணர்ச்சிகள் மட்டுமே நம்மை ஆளக்கூடாது. இதுதான் அடிப்படையான செய்தி. உணர்ச்சிகள் இல்லாமல் வாழ முடியாது. கோபம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, எல்லா விதமான உணர்ச்சிகளும் நமக்கு இருக்கு. உணர்ச்சிகள் இல்லாமல் வாழ முடியாது, ஆனால் உணர்ச்சிகள் மட்டுமே நம்மை ஆளக்கூடாது. கோபப்பட்டு சில பேர் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவான். அப்படி உணர்ச்சி வயப்படுகிறவன் வாழ்வில் ஒன்றையும் செய்ய முடியாது. தமிழர்கள் இயல்பாக உணர்ச்சி வயப்படக்கூடியவர்கள். ஏன் தமிழர்கள் நான் சொல்றேன், எந்த மண்ணில் கலை இலக்கியம் தூண்டுதலாக வளர்ந்திருக்கிறதோ அந்த மண் உணர்வு சார்ந்ததாக இருக்கும். இயல்பாக நீங்க கலைஞர்கள் உணர்ச்சி பூர்வமாக தான் இருக்கிறார். எல்லா கலைஞர்களும் ஏனென்றால் உணர்ச்சி தான் அவங்களுக்கு மேலோங்கி இருக்கும். நமக்கு அறிவு உணர்வு இரண்டும் இருக்கிறது. இரண்டையும் நீ அப்படியே சமப்படுத்தி கொண்டே போவது வாழ்க்கை. ரொம்ப இயல்பாக உணர்ச்சி வயப்படுவதற்கான கூறாக மொழி இருக்கிறது. எனவே மொழியை பற்றி பெரியார் தவறாக சொல்லிவிட்டார். நம் தாய்மொழியான தமிழை பற்றி சொல்லிவிட்டார் என்பது ஒன்று, அவருக்கு தாய்மொழி தமிழ் இல்லை என்பது இன்னொன்று. எப்படி ரொம்ப எளிதாக பெரியாரை எதிர்ப்பதற்கு தூண்டுகிறார்கள்னா பாருங்க, அவருக்கு தாய்மொழி கன்னடம், உண்மைதான். கன்னடத்தை விட ஐயாவுக்கு தெலுங்கு இன்னும் அதிகமா தெரியும். பலருக்கு தெரியாத ஐயாவுக்கு ஆங்கிலமும் தெரியும். ஆனால் அவரே கடைசியாக எழுதினார், நான் தமிழை பற்றி கோபமாக சொல்லி இருக்கிற இடங்கள் உண்டு, அது எனக்கு தமிழ் மீது இருக்கிற கோபத்தினால் இல்லை, தமிழர்கள் தாழ்ந்து விடக் கூடாதே என்கிற ஏக்கத்தினால் நான் சொல்லியிருக்கிறேன். அவரே சொல்லியிருக்கிறார். எப்ப சொல்லியிருக்கிறார்? அவருடைய இறுதி நாட்கள்ல 1970 டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி 1/12/1970 விடுதலையில நமது நிலை என்கிற தலைப்பில் ஐயா எழுதியிருக்கிறார். அது எதற்காக எழுதப்பட்டதுன்னா, கலைஞர் தமிழே பயிற்று மொழின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அது 30 நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இனி தமிழ்நாட்டில் கல்லூரிகள் வரையில் தமிழே பயிற்று மொழி. திராவிடம் தமிழுக்கு எதிர்ன்றானுங்க. திராவிட இயக்கம் ஆட்சியில் இருந்த போதுதான் தமிழை கல்லூரி வரைக்கும் பயிற்று மொழியாக கலைஞர் அறிவித்தார். அது 70 நவம்பர் 30ஆம் தேதி. அதை ஆதரித்து பெரியார் எழுதியதுதான் நமது நிலை என்ற அந்த கட்டுரை. அதுல பெரியார் சொல்றார், அந்த கட்டுரை ரொம்ப முக்கியமானது. நான் என் புத்தகத்துல அதை அப்படியே எடுத்து கொடுத்துருக்கிறேன். கலைஞர், அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஐயா எப்பவுமே அப்படிதான் எழுதுவார். எல்லாம் அவர் வளர்த்த பிள்ளைகள் தான். அந்த கருணாநிதி இருக்காங்கன்னு ஒரு நாள் சொல்ல மாட்டார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் எனக்கு அமைச்சர்கள் பலர் மிக நெருக்கமாக இருந்தாலும் கூட நான் நேரடியாக அமைச்சர்களுக்கு தொலைபேசி போட மாட்டேன். உதவியாளர்கிட்ட கேட்டு பேசட்டுமா, ஒரு அமைச்சர் ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டார். 1000 இருந்தாலும் நீங்க அமைச்சர்,
நான் அந்த பொறுப்புக்கு நாங்களே மதிக்கலைன்னா மக்கள் எப்படி மதிப்பான்? நாம் மதித்தாக வேண்டும். ஐயா வந்து எத்தனை முதலமைச்சர்கள் ஐயாட்ட வளர்ந்தவர். ராஜாஜி நண்பர், காமராஜர் ஐயாட்ட வளர்ந்தவர், அண்ணா வளர்ந்தவர், கலைஞர் வளர்ந்தவர், எம்ஜிஆர் அண்ணா கிட்ட பிரிய முடியலாம். ஆனால் அவர் எழுதுகிற போது மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழை பயிற்று மொழி என்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறார். அதை எல்லோரும் ஆதரிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். அதான் அந்த தலைப்பு. தமிழுக்கு எதிரின்னு அவங்க சொல்றாங்க. சொல்லிவிட்டு அவர் கடைசியாக சொல்லுகிறார், நான் பல நேரங்களில் தமிழை திட்டியும் வைதும் இருக்கிறேன். அவரோட சொல்லாச்சு, திட்டியும் வைதும் இருக்கிறேன். தமிழ் மீது உள்ள கோபத்தால் அல்ல, மற்ற மொழிகளையும் கற்றுக்கொண்டு, ஆங்கிலம் போன்ற மொழிகளையும் கற்றுக்கொண்டு தமிழன் மேலே வர வேண்டுமே என்கிற ஆதங்கத்தில் நான் திட்டியிருக்கிறேன். இரண்டாவது, தமிழில் இருக்கிற அறிவுக்கு பொருந்தாக மூட நம்பிக்கைகள் நிறைந்த புராண கதைகளையே பாடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமே என்கிற கோபத்தில் திட்டியிருக்கிறேன். அது எடுத்து காட்டுற ரெண்டு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். கடவுள் சிவபெருமான் கழகமோடு அமர்ந்து பழுதிலாது வளர்த்த பைந்தமிழ், திருவிளையாடற் புராணம். ஐயா அதை அப்படியே எடுத்து காட்டுறார். இப்ப ஆகப்பெரிய கடவுளான அவர் கழகமோடு அமர்ந்து பன்னுறத் தெளிந்து, கண்ணுறம் மிக்க கடவுள் கழகமோடு அமர்ந்து பன்னுறத் தெளிந்து பைந்தமிழ் வளர்த்த என்று ஒரு வரி வருது. கடவுள் வந்து அப்படிலாம் ஒரு மொழியை வளர்க்க முடியுமா? தொண்டனை தூதனாக அனுப்பி முதலை உண்ட பாலனை அழைத்து எலும்பு உருவை பெண்ணாக்கிய கடவுள் எல்லாம் தமிழால் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஐயா கேட்கிறாரு, ஒரு முதலை ஒருத்தனை கம்பி பிடித்திருக்கிறது, தமிழால் பாடியவுடன் முதலை விட்டுருச்சுங்கிறான். ஐயா சொல்றாரு, ஒரு முயற்சி பண்ணி பாரு, நீ உன் காலத்துக்கு கொடுக்க வேண்டாம், முதலைகிட்ட போய் எத்தனை பாட்டு வேணாலும் பாடு, தான் உண்ட ஒரு மீனை கூட கக்காது. எங்கேயாவது நடந்திருக்காரான்னு கேட்கிற. அறிவுக்கு புறம்பாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதீர்கள். இன்னொன்று இலக்கணத்திலிருந்து ஐயா எடுத்து காட்டுறார். மனிதர், தேவர், நரகர், உயர்திணைன்னு இருக்கு நன்னூல் இலக்கணம். யார் யாரு உயர்திணை? மனிதர், தேவர், நரகர், உயர்திணை. ஐயா கேட்கிறார், மனிதர் எனக்கு தெரியும், இந்த பயல்கள்லாம் யாருறாங்க? தேவர், நரகர்லாம் எங்க இருக்காங்க? எவனாவது பார்த்திருக்கியா? இலக்கணம் சொல்லும் போது கூட இவர்களை உயர்திணைன்னு சொல்லி கொடுக்கிறிய, இந்த மொழி பண்பட்ட மொழியான்னு கேட்கிறார். ஒரு விளக்கத்தை பெரியார் சொல்லுகிறார். அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, 67 கடைசியில் ஐயா இப்படி காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன உடனே தமிழ்நாடு முழுவதும் பெரிய எதிர்ப்பு. ஏனென்றால் அது பெரியாருக்கு மட்டும் எதிர்ப்பு அல்ல. அப்போதுதான் அண்ணா ஆட்சிக்கு வந்திருக்கிறார். 67 மார்ச்ல, ஐயா 67 டிசம்பர்ல சொல்லிட்டார். கேட்கவா வேணும்? அவர்கள் நோக்கமெல்லாம் இந்த பெரியாரை ஆதரிக்கிற திமுகவின் ஆட்சி தொடர வேண்டுமாங்கிறது தான். அப்போ ஐயா ஒரு விளக்கம் எழுதுகிறார். 5/1/68 1968 ஜனவரி 5ஆம் தேதி ஐயா ஒரு விளக்கம் எழுதுகிறார். காட்டுமிராண்டின்னு சொன்னோடனே எல்லா பயலும் கோவப்படுறானே, இந்த புலவர்கள் எல்லாம் சத்தம் போடுறானே, அரசியல் கட்சிக்காரன் மட்டும் இல்லை. அவர் சொல்றார், உன்னை யோசிச்சானா ஆட்டுமிராண்டி என்றால் என்ன பொருள்? ரொம்ப 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 முந்திய ஆண்டுகள்ல வாழ்ந்தவன் பொருள். நீ என்ன சொல்ற? எங்க தமிழ் ரொம்ப தொன்மையானது, 1000 ஆண்டுகள். அப்ப மனுஷன் எப்படி இருந்திருப்பாங்க? 50,000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் எப்படி இருந்திருப்பான்? இன்னைக்கு அதே மனுஷன் அப்படியே இருக்கானா? நாம் காட்டுமிராண்டிகளாக இருந்தபோது அணிந்திருந்த உடை, அணிந்திருந்த தோற்றம் இப்ப அப்படியேவா இருக்கு? எனக்கு புத்தர் படம் கூட கற்பனை தான். ஏன்னு கேட்டா, புத்தர் காலத்துல அவ்வளவு தெளிவா சேவெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. புத்தர் தாடியோட தான் இருந்திருக்க முடியும். எனவே அன்றைக்கு மனிதன் எப்படி இருந்தானோ இன்றைக்கு அப்படி இல்லை, மாறி இருக்கிறான். அவன் பேசுகிற மொழி மாற வேண்டாமான்னு. மொழி என்பது ஒரு கருவி. ஐயா சொன்னார், போர்க்கருவின்னு வேணாலும் வச்சுக்க. காலத்துக்கு ஏற்ப போர்க்கருவிகள் மாற்றப்பட வேண்டுமா இல்லையான்னு கேட்க. யோசிச்சு பாருங்க.
இன்னைக்கு பாகிஸ்தான் சீனா நம்மளோட சண்டைக்கு வர்றான், வில் வேலைலாம் எடுத்துக்கிட்டு போய் ஏதாவது நடக்குமா? இன்னமும் பீரங்கிலாம் தாண்டிடுச்சு, ஏவுகணை தாண்டிடுச்சு. இப்போ ஸ்டார் வார்னு ஒன்று வரப்போகுது. 2 உலகப் போர்கள் நடந்தன. 3வது உலகப் போர் நடக்குமா என்றால் ஒரு விஞ்ஞானி சொன்னார், தெரியாது. ஆனால் 3வது உலகப் போர் நடந்தால் 4வது உலகப் போருக்கு உலகம் இருக்காது, அழிஞ்சிடும். உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து பட்டன் தட்டி ஸ்டார் வார் நடக்குது, நீ வில்லையும் வேலையும் எடுத்துக்கொண்டு போனால் பயன் இல்லை. காட்டு மிராண்டி என்று சொல்லுவது ஒரு பண்படாத சமூகத்துக்கான அடையாளம். எல்லாரும் அப்படித்தான் இருப்பான். நம்ம தாத்தாவோட எங்க அப்பா படிச்சிருக்காரு, எங்க அப்பாவோட நான் படிச்சிருக்கேன், என்னை விட என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் படிக்கிறார்கள். இது வருத்தப்படுவதற்கு உரிய விஷயம் இல்லை. இது என் தாத்தாவை குறைச்சி மதிப்பிடுற விஷயம் இல்லை. நீங்க இங்க இருக்கிற பிள்ளைகள் மட்டும் நான் கேட்கிற கேள்விக்கு கை தூக்குங்க. நான் பல கூட்டங்கள்ல இந்த கேள்வி கேட்டிருக்கேன். பெரியவங்க வேண்டாம், இங்க இருக்கிற இளைஞர்கள், இந்த சின்ன பிள்ளைகள் கூட, உங்கள தாத்தா அல்லது பாட்டி யாராவது ஒருவர் பட்டதாரின்னா கை தூக்குங்க. தாத்தா அல்லது பாட்டி, தாத்தா அல்லது பாட்டி. நீர் கொஞ்சம் வயசு, உங்க தாத்தா பாட்டி பட்டதாரியா? ஒரே ஒருத்தர், வேற யாராவது உங்க தாத்தா பாட்டி யாராவது MA BA பட்டம்? இல்லை, போட்டோம். உங்க அம்மா அல்லது அப்பா பட்டதாரியா இருந்தா கொஞ்சம் கை வைத்துங்க. ஒரு 10 கை உயருது. நீங்கள் உங்கள் வயசுல பட்டதாரிகளாக படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் கை தூக்குங்க பள்ளி. இதான் திராவிட இயக்கம் செய்யறமா, வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு எல்லாரும் படிச்சவனா கை தூக்குறீங்கல்ல, இப்படி சமூகத்தை மாற்றியவன் தான் அந்த கிழவன், வேற யாரும். பெரியார் யார் என்று கேட்டால் அவர்தான். படிக்க வைப்பதற்காக அவர் போராடினார். இப்போ அவர் கேட்கிற கேள்வி இதுதான். ஒரு 10,000 20,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சமூகம் குறைவானதுன்னு சொல்லல, ஆனா மாற்றப்பட வேண்டுமா இல்லையா? ஏன் மொழியை மட்டும் மாற்ற மாட்டேங்கிற? போர் கருவிகளை மாற்றணுமா இல்லையா? எனவே காட்டு மிராண்டி என்று சொல்லுவது ஒரு பண்படாத சமூகத்தை காட்டுவது, வேற ஒண்ணும் இல்லை. அது ஒரு வசை சொல் இல்லை. இன்னமும் அந்த சமூகம் இன்னமும் அதே மாதிரி இப்பவும் இருக்கிறியே. அடுத்த வரியில அவர் சொல்றார், தமிழில் அறிவியல் நூல்கள் வேண்டும், தமிழில் புதிய வாழ்க்கைக்கான இலக்கியம் வேண்டும். சும்மா இந்த முதலை உண்ட பாலனே சொல்லிட்டு கூட திரும்ப திரும்ப சிவபெருமான் நக்கீரன் நெற்றிக்கண்ணை திறந்தார். இன்றைக்கு எது தேவையோ அதை சொல். நான் நேற்றைக்கு முன்தினம் ஆசிரியர் நாள் விழாவில் பேசும்போது சொன்னேன், இன்றைக்கு கல்வி எங்கே இருக்கிறதுனா எஜுகேஷன் 4.0 என்கிற இடத்துல இருக்கு. அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்வதுதான் கல்வி, அதுதான் வாழ்க்கை. அப்படி இல்லாமல் ஒரு இடத்தில் நீங்கள் தேங்கி போகிறீர்களே என்பதற்காக நான் சொன்னேன். அதை தவிர அந்த டிசம்பர் 1ஆம் தேதி 70 எழுதின அந்த தலையங்கத்தில் எழுதுகிறார், எனக்கு இதை தவிர தமிழின் மீது வேற என்ன கோபம்? நான் தமிழில் தான் பேசுகிறேன், தமிழில் தான் எழுதுகிறேன், தமிழ் தான் எனக்கு நன்றாக தெரியும். இந்த தமிழ் நாட்டில் தான் இத்தனை வருடமாக எழுதுகிறேன், பேசுகிறேன், உழைக்கிறேன். தமிழ்நாட்டை நான் ஏன் குறை சொல் போகிறேன் கேட்டார். ஒரு கோபத்துல சொன்னேன். எல்லாம் இப்படி பழசையே பேசிட்டு இருக்கிறியடா, அப்ப என்ன செய்ய வேண்டும்? பெரியார் விடை சொல்லுகிறார், குறைந்தது பாட புத்தகங்களிலாவது தமிழையும் மதத்தையும் பிரிக்க வேண்டும். மதம் கூடாதுன்னு சொல்லலை, நான் முதலே சொல்லிட்டேன். விரும்புகிறவர்கள் படிக்க. மதம் எல்லோருக்கும் பொதுவானது. சிலர் இந்து மதம், சிலர் இஸ்லாம், சிலர் கிறிஸ்தவம். யாருக்கு என்ன மதத்தில் நம்பிக்கை வருகிறதோ அவர்கள் அது தொடர்பான செய்திகளை படித்துக் கொள்ளுங்கள். பாடப்புத்தகத்தை கொண்டாந்து ஏன் திணிக்கிறேன்? இன்னொன்றையும் அவர் கேட்கிறார், நீங்கள் எண்ணி பாருங்கள். சந்திரன் யார், நிலவுன்னா என்னன்னு கேட்டா ஒரு சயின்ஸ் படிச்சவன் என்ன சொல்லுவான், தமிழ் புராணம் மட்டும் படிச்சவன் என்ன சொல்லுவான்? சந்திரன் பார்த்துருக்கீங்களா? சந்திரனுக்கு சயின்ஸ்ல என்ன பேரு யாருக்காவது தெரியுமா? என்ன பேர் சந்திரனுக்கு சயின்ஸ்ல? என்ன பேர்? துணைக்கோள். யார் சொன்னா? சந்திரனுக்கு துணைக்கோள்னு பேர். கோள்னா என்ன? கிரகம்னு சொல்றோம்ல, பிளானட். பூமி ஒரு கிரகம், பூமிக்கு துணையாக இருக்கிற ஒரு கிரகம் தான் சந்திரன். அன்றைக்கு என்ன ஒரு நண்பர் கேட்டார், சூரிய ஒளியால் பல நன்மைகள் விளைகின்றன,
சந்திர ஒளியால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு கேட்டார். சந்திரன் ஒளியால் நமக்கு நன்மைகள் இருக்கா? இரவு நேரத்தில் வெளிச்சம் தெரிவதை தவிர வேறு நன்மை இல்லை. காரணம், சந்திரனுக்கு என்று தனியாக ஒளி எதுவும் இல்லை. சூரியனுடைய வெளிச்சம் பட்டுத்தான் சந்திரன் நமக்கு தெரியுது. அப்போ அறிவியல் என்ன சொல்லுகிறது? இட் இஸ் சேட்டலைட் சொல்லுகிறது, ஒரு துணைக்கோள்னு சொல்லுது. நம்ம தமிழ் புராணம் படிச்சவங்க சொல்லுவான் சிவபெருமான் தலையில இருக்கும். சிவபெருமான் தலையில இருக்குன்னா ஆம்ஸ்ட்ராங் போய் நிலவுல கால் வச்சாருன்னா எங்கே கால் வச்சாருன்னு அர்த்தம்? இது உங்களுக்கு தானே ஆபத்து. ஆம்ஸ்ட்ராங் சிவபெருமான் தலையிலேயே கால் வச்சாரு. நீ அறிவியலை சொல்லிக் கொடு என்று பெரியார் சொன்னார். நீ மக்களை மறுபடியும் மறுபடியும் மூட நம்பிக்கைகளில் கொண்டு செலுத்தாதீர்கள். அப்படித்தான் தமிழ் மொழியை வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அது காட்டுமிராண்டி மொழி என்றுதான் நான் சொல்றேன். இப்ப இந்த இடத்தை நீங்க கவனிக்கிறோம். அப்படித்தான் தமிழை வைத்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது காட்டுமிராண்டி. நீ அடுத்த கட்டத்துக்கு வா. ஒரு அறிவுபூர்வமாக ஒன்றை பார்ப்பதற்கும் உணர்வு பூர்வமாக பார்ப்பதற்கும் வேறுபாடு உண்டு. நமக்கு எனக்கெல்லாம் நான் அப்படி உணர்ச்சி பூர்வமாகத்தான் பார்த்தேன். பெரியார் தெரிந்து திமுக எங்கே வேறுபட்டது என்றால், தமிழ் மொழி உணர்ச்சி ஊட்டி பேசிய பேச்சுதான் அண்ணா, கலைஞர், நாவலர் எல்லாரும். பெரியார் அப்படிலாம் உணர்ச்சி ஊட்டவே மாட்டார். எது உண்மையோ அதை மட்டும்தான் பேசுவார். ஆனால் உணர்ச்சி ஊட்டினால்தான் மக்கள் கேட்கலாம். நான் எவ்வளவு கருத்துக்களை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஆவேசமா பேசுனா கேட்கிறான். ஆவேசத்துக்குள் என்ன இருக்கிறதுன்னு மக்கள் தேட மாட்டேங்கிறான். ஏன்னு கேட்டா, இளைஞர்களுக்கு ஒரு செய்தி பிடிக்குது. அடிச்சு உடைச்சிருமென்னா பிரமாதம் கை தட்டான். அவனால உடைக்கவே முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்றும் உடைக்க முடியாது, எவனாலையும் முடியாது. சிங்களப்படை நம்ம மீனவர்களை தூக்கிட்டு போதே என்ன பண்ணலாம்? ஒரு நெய்தல் படை கட்டி கையெறி கொண்டு, இதெல்லாம் நடக்கிற காரியமாடா. ஏதாவது போற ஊருக்கு வழி சொல்றானுங்களான்னு பாருங்க. ஆனால் அதற்கு ஒரு பெரிய இளைஞர்கள்ட்ட நாங்க எப்படி எம்ஜிஆரை பார்த்து ஏமாந்தோமோ, எங்களுக்கு அடுத்த தலைமுறை எப்படி ரஜினியை பார்த்து ஏமாந்ததோ, 10 பேர் ஆயுதத்தோட வந்தா ரஜினியை அவங்க அடிச்சிடுவாரா? ரஜினியை கேட்டாலே ஏங்க பைத்தியக்காரமா கேட்குறீங்க? யாராலும் முடியாது. திரைப்படத்தில் ஒரு பிம்பமாக காட்டப்பட்ட அந்த பொய்களை உண்மை என்று நம்பி சமூகம் கெட்டது. பெரியார் சொல்றார், தமிழ் தொன்மையான மொழி, இலக்கண இலக்கிய இருந்து பொதுப்பு என்ன பிரச்சனை? தொன்மையா இருக்கிறது, அது என்ன பிரச்சனை உனக்கு? தமிழ் தொன்மையானதா என்பது எனக்கு முக்கியம் இல்லை. தமிழ் மொழி அழகானதா என்பது எனக்கு கேள்வி இல்லை. தமிழ் மொழி வாழ்க்கைக்கு பயன்படுகிறதா என்பது மட்டும்தான் நான் வைக்கிற கேள்விதான். பயன்படணுமா இல்லையா? எதுக்கு இவனுக்கு திரும்ப திரும்ப சொல்லுவான்? பெரியார் வீட்டில் கூட இங்கிலீஷ் பேச சொன்னாரு, உண்மைதான். எதற்காக? இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் அவர் எவ்வளவு கடுமையா பேசியிருக்கிறார் தெரியுமா? இந்தியும், அதாவது இன்னொன்றையும் சொல்றேன், குறிச்சுங்க. முதலாக இந்தியை எதிர்த்து தமிழ்நாட்டில் எழுதியவர் பெரியார் தான். அது 1926, 38 இல்லை. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் இல்லை. 26ல் குடியரசுங்கிற பத்திரிகையில அந்த தலைப்பு சொல்லுகிறேன், இந்தியின் ரகசியம். அதான் அந்த தலைப்பு. மிக கடுமையா இருந்தார் பெரியார். இன்னொரு கேள்வி கேட்டார், நான் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டேன்னு இவ்வளவு பேர் கோவப்படுறிய, ரொம்ப காலமா ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு தமிழை நீச மொழிங்கிறானே, ஏன்டா பேசாம இருக்க சொல்றானா இல்லையா? நீச மொழி என்று சொல்லுகிறவனை பெரியவான்ற, என் மேல இவ்வளவு கோவப்படுற, அந்த கோபத்தை அங்கேயும் காட்டு. தமிழை நீச மொழி என்று சொன்னதோடு நிறுத்தவில்லை, இன்றைக்கு வரைக்கும் அந்த இறுதியாக அந்த கருவறைக்குள் தமிழை நுழைய விடவே மறுக்கிறார்களே. யார் மறுக்கிறான்? முதல்ல காலை பிடிச்சிருந்த போது, தமிழ் பாடின போது முதல்ல விட்டுருச்சுன்னு சொன்னவன். சிவபெருமான் உட்கார்ந்து தமிழை வளர்த்தான்னு, ஏன்னா அவர் தானே உட்கார்ந்து வளர்த்தாரு. ஏன் அப்புறம் அவருக்கு பூஜை பண்றதுக்கு தமிழை விட மாட்டேங்கிற? கேள்வி. இந்த கேள்விகளை எல்லாம் நீ கேட்க வேண்டும். உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை வரணுங்கிறதுக்காகத்தான் என்னடா ஒரு பெரிய காட்டுமிராண்டி மொழி வச்சிருக்கேன்னு நான் கேட்கிறேன். அப்படிதான் சொல்றார். எனவே எங்கே தப்பு நடக்குது? அவருடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் சொற்களை மட்டும் எடுத்து பேசுகிறார்.
வெறும் சொற்களை எடுத்து பேசுகிறார்கள். அவருடைய நோக்கம் ஒன்றுதான், தமிழருக்கு பயன்பட வேண்டும். அதுக்கு ஏதாவது பெரியார் செய்திருக்கிறாரா? அதை வரிசையா சொல்றேன். டாக்டர் மா ராசமாணிக்கனார் தமிழில் மிகப்பெரிய வரலாற்று ஆய்வு அறிஞர். அவர் எழுதியிருக்கிறார், 1933 ஆண்டு சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே ஒரு கூட்டம் நடந்தது. தமிழ் அறிஞர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். எல்லோரும் சேர்ந்து என்ன ஒரு முடிவெடுத்தார்கள் என்றால், தமிழை எழுதுகிற போதும் பேசுகிற மாதிரியே எழுதலாம். இது வெளியே அதிகம் வராத செய்தி. 1933 சென்னை பச்சையப்பன் கல்லூரியில பேசுற மாதிரியே எழுதலாம். தமிழை பேசுகின்றது போல அப்படின்னு எழுதாம பேசுற மாதிரி என்றே எழுதலாம். பேச்சு வழக்கையே எழுத்து வழக்காக்கலாம் என்று கொண்டு வந்தார்கள். அதை ஈவே ராமசாமியார் தான் தன் குருசாமி போன்ற தொண்டர்களை அனுப்பி அங்கே ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி அப்படி செய்யக்கூடாது என்று தடுத்தார். இல்லையானால் தமிழ் அன்றைக்கே சீர்குலைந்து போயிருக்கும். எழுதியிருக்கிறவர் முறை டாக்டர் மா ராசமாணிக்கனார். பிறகு மறைமலை அடிகளார், யாரெல்லாம் அவரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்ற. மறைமலை அடிகளார் பெரியாரோட வேறுபட்டு நின்றார். காரணம், அவர் சைவமும் தமிழும் எம்மிரு கண்கள்னு சொன்னார். மறைமலை அடிகளுக்கு தமிழையும் பிடிக்கும், சைவத்தையும் பிடிக்கும். இந்த சைவத்தை பெரியார் ஏற்கவில்லை என்பதால் பெரியார் மீது கடும் கோபம் கொண்ட மறைமலை அடிகள் ஒரு கட்டத்தில் எழுதுகிறார், 1934 ஆண்டு நான் எழுதிய அறிவுரை கொத்து என்னும் புத்தகத்தை பாடநூலிலிருந்து எடுக்க வேண்டும் என்று எல்லோரும் எழுதினார். பல பத்திரிகைகள் ஆதரித்தன. ஆனால் காலமெல்லாம் என்னோடு மோதி கொண்டிருந்த ஈவே ராமசாமியார் தான் அந்த புத்தகத்தை எடுக்கக்கூடாது என்று எழுதி எனக்கு ஆதரவாக நின்றார் என்று மறைமலை அடிகள் எழுதுகிறார். மறைமலை அடிகள் இவ்வளவு பெரிய தமிழ் அறிஞர்னு தெரியும். இது 34 மட்டுமில்லை, 1948 மறைமலை அடிகள் 1950 இறந்து போயிட்டார். இறந்து போவதற்கு கடைசி 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைமலை அடிகள் எழுதுகிறார், தமிழை காப்பாற்றுவதற்கு இந்த மண்ணில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் ஈவே ராமசாமியார் தான் என்று மறைமலை அடிகள் எழுதுகிறார். எப்போ எழுதுகிறார்? 5/11/48 1948 நவம்பர் 5ஆம் தேதி மறைமலை அடிகளார் பெரியாரை பற்றி எழுதியிருக்கிற செய்தி. பெரியாரே எழுதுகிறார், ஒரு முறை நான் ஈரோட்டிலிருந்து ரயிலில் போகும்போது என் எதிர ஒரு சாமியார் உட்கார்ந்தார். சாமியார் மாதிரி. அவர் யார் என்றால் உவே சாமிநாதையர். 2 பேரும் ஒரே ரயிலில் பயணம் செய்தோம். ஒன்றை அவர் மறந்து விட்டார். என்னை அவர் ஈரோட்டில் பார்த்திருக்கிறார். ஒரு பெரிய ஜமீன்தார் குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்று பார்த்தார். இப்போது என் உருவ தோற்றம் மாறி இருக்கிறது. நான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறேன். கதர் துணிகளை மூட்டைகளை சுமந்து கொண்டு பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். சாதாரண வேட்டி சட்டை கட்டியிருக்கிறேன். பிறகு அவருக்கு நினைவுக்கு ஊவேசா பெரியார் சொன்னாராம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, வியாபாரத்தில் இப்படிலாம் நட்டம் வரத்தான் செய்யும். நம்ம பெரியார்தாசன் தான் சொல்லுவார், பஸ்ஸில் திருவள்ளுவர் படமும் திருக்குறளும் இருக்கு. 2 பெண்கள் பேசிட்டாங்களாம், எல்லாத்துக்கு எல்லா பஸ்ஸுலையும் இந்த ஒரு படம் வச்சிருக்காங்க, யார் இவர்? அப்போ இன்னொரு அம்மா பக்கத்துல சொல்லிச்சா, அந்த பஸ் முதலாளியா இருக்கும். பஸ் முதலாளின்னா இவ்வளவு தாடி வச்சுட்டு இருக்காரு, நஷ்டம் வந்திருக்கும், சோகத்துல தாடி வச்சிருக்காரு. இதை பெரியார்தாசன் கூட்டத்தில் விளையாட்ட சொல்லுவார். பெரியாரை பார்த்து ஊவேசா, வியாபாரத்துல கொஞ்சம் நஷ்டமெல்லாம் வரத்தான் செய்யும் என்று ஆறுதல் சொன்னார். அப்போதும் பெரியார் என்ன சொல்லல, இல்லை நான் இப்பவும் பணக்காரன் தான், காங்கிரஸ் கட்சிக்காக வேலை செய்கிறேன்னு சொல்லல, கதர் துணியை முடிஞ்சா வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்போது காந்தியாரின் பற்றாளராக இருந்த பெரியார் கதர் துணி விற்பதற்காக தெருவுக்கு வந்தார் என்பது அவருடைய வாழ்க்கை வரலாறு. இதை ஊவேசாமியுடைய வரலாற்றிலிருந்து குறிக்கலாம். இப்படி பல செய்திகள் இருக்கு. பாரதிதாசனினுடைய பாடல்களில் பெரியாரை பற்றி எழுதியிருப்பதை போல வேறு யாரும் எழுதிட முடியாது. அவர் மிக அருமையாக பல செய்திகளை நீங்க எழுதியிருக்கார். நான் அதையெல்லாம் சொன்னா உரை நீளும்.
தேவநேய பாவாணர் எழுதுகிறார். நான் எதுக்கு இவங்களெல்லாம் சொல்றேன்னா, தமிழ் அறிஞர்கள் பெரியாரை எப்படி பாராட்டினார்கள்னு தெரியணும். இப்ப சில பேர் என்ன பண்றானுங்க, பெரியார் பற்றியே நான் ஒன்றை முதல்ல தொடங்கும் போதே சொல்லியிருக்கணும். நாம் எல்லோரும் மகிழ்ந்து வாழ்த்த வேண்டிய செய்தி, ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் நம்முடைய முதலமைச்சர் பெரியாரின் படத்தை தொடங்குகிறார். உண்மையிலேயே அவர் செய்திருக்கிறது, இன்னும் சொல்ல போனா இன்றைய முதல்வர் கலைஞர் மாதிரி கூட வேகமா பேச மாட்டார், பல நேரங்களில் பேசவே மாட்டார். ஆனால் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாக செய்கிறார், ரொம்ப சரியா பண்ணியிருக்கிறார். அப்போ பெரியார் படத்தை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் திறந்து வைத்திருக்கிற இந்த நேரத்தில் நம்ம பேசுறோம். அதுக்கு ஒரு ஆள் சொல்றான், எதுக்கு பெரியார் படத்தை திறக்கணும், வஉசி இல்லையா? என்ன இப்ப வஉசிக்கும் பெரியாருக்கு என்ன சண்டை? வஉசிக்கும் பெரியாருக்கு நீ ஏன் சண்டை வர்ற? இந்த ரெண்டு சேவல் சண்டை வர மாதிரி, வஉசி எங்க பாட்டன் எங்க தாத்தன், அவன் யார் இல்லைன்னா, வஉசியை பற்றி நாங்கள் தான் உன்னை விட 1000 மடங்கு கூடுதலாக பேசி கொண்டிருக்கிறோம். வஉசி ஒரு நாள் நாங்கள் மறக்கிறது இல்லை. ஆனால் அவர்களுக்கு என்ன தெரியாது என்றால், வஉசி என்ன பேசினார்னு தெரியாது. 1928ஆவது ஆண்டு சேலத்தில் வஉசி பேசிய பேச்சு பெரும் சொல் என்கிற தலைப்பில் வஉசி நூலகம் வெளியிட்டு ஒரு சிறு புத்தகமாக வந்திருக்கிறார். அதுல வஉசி சொல்லுகிறார், நான் அறிந்த வரையில் மிகப்பெரிய உத்தமர்களில் ஒருவர் பெரியார். எனக்கும் அவருக்கும் 20 ஆண்டு பழக்கம். நான் எல்லாவற்றையும் நாட்டுக்காக இழந்து விட்டேன் என்கிறார்கள். பெரியாரை போல இழந்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. நான் அறிந்த வரையில் பெரிய தியாகி பெரியார் தான் அவர் சொல்றார். அடுத்த வரி சொல்லுகிறார், நான் காங்கிரஸ்ல 2 பேரும் இருந்தோம், ஒரு கட்டத்துல 2 பேருமே வெளியே வந்துட்டோம். இப்போது சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற இயக்கங்களில் சுயமரியாதை இயக்கத்தை போல சிறந்த இயக்கம் வேறு எதனையும் நான் பார்க்கவில்லை. இந்த பிள்ளைங்கெல்லாம் இந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டுக்கு கோவைக்கு வந்திருந்தீங்க. சுயமரியாதை இயக்கம் போல ஒரு நல்ல இயக்கத்தை நான் பார்க்கவில்லை என்று வஉசி சொல்றார். இங்கே இவங்க என்ன சொல்றானுங்கன்னா, வஉசியை விட்டுட்டு வஉசியே பெரியார் தாண்டா, வஉசியே பெரியாரைத்தான் மிகப்பெரிய உத்தமர் என்று சொன்னார். இவையெல்லாம் நடந்தது எதற்காக என்றால், பெரியார் தமிழை படித்திருந்தால் இத்தனை தமிழ் அறிஞர்கள் பெரியாரை எப்படி போற்றுவார்கள்? அடிப்படையாக நீங்கள் இதையெல்லாம் சும்மா எப்ப போட்டனான்னு கேட்பான். அதுக்காகத்தான் நான் சொல்றேன். 1928 சேலத்தில் நடந்த மாநாட்டில் வஉசி பேசிய பேச்சு இப்போதும் புத்தகமாக இருக்கிறது. ஏன் அதை அவங்க படிச்சு சொல்ல மாட்டேங்கிறான்? படிக்கிறது இல்லை. என்ன தோணுதோ அதை மேலே வந்து 2 கைகளையும் தூக்கி கொண்டு ஆவேசமாக பேசுகிற அடாவடித்தனமானவர்களை இந்த நாடு மிக விரைவில் அரசியலை விட்டு விரட்டும். அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. கண்டிப்பா பெரியாரை பேசிவிட்டு எவனுமே இந்த மண்ணில் வெற்றி பெற்றதில்லை. ஆனால் அடிப்படையான செய்தி காரணம் அவருடைய தொண்டு வெல்லும் என்பதுதான். அப்போ நாம் மொழியை எப்படி பார்க்க வேண்டும்? உணர்ச்சி பூர்வமாக. மொழி என்ற உடனே கோவப்பட்டு, பாரதிதாசனை விட மொழியை பாண்டவன் யாரும் இல்லை. தமிழுக்கு மமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கூட ஒரு சின்ன வேண்டுகோள், ரொம்ப அழகா நடனம் ஆடினீங்க, பாடினீங்க. பாரதிதாசன் உண்மையிலேயே நல்லா ஆடினாங்க. நான் இருந்து பார்த்து இந்த சின்ன வயசுல அருமையா ஆடினீங்க. பாரதிதாசன் பாடல்களை நீங்கள் நடனமாக ஆக்க வேண்டும் என்பது நம்முடைய தோழர் அருள் ஜோதி போன்றவர்களுக்கெல்லாம் நான் கேட்டுக்கொள்வது. இங்கே இதற்கு குறிப்பாக இப்படி ஒன்று செய்யணும்னு நான் நினைத்த போது அதை ஏற்றுக்கொண்டு இத்தனை ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருக்கிற அருள் ஜோதி, அவரோடு பணியாற்றிய நண்பர்களுக்கு முதல்ல நான் என்னுடைய பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியில் இவ்வளவு பேரும் அத்தனை பேரும் பேரவை உறுப்பினராக எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இவ்வளவு கருப்பு சட்டைகள், இவ்வளவு இளைஞர்கள் இந்த இடத்துல கொண்டாந்து உட்கார வைத்திருக்கிற அந்த தோழர்களுக்கு முதல் நன்றி. தென்காசிய நம்ம தொடர்ந்து கொண்டு போகணும். நான் இப்பதான் அருள்கிட்ட சொன்னேன், நான் ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு முறையாவது வர்றேன். செயல்படல. இனி நாங்கள் அல்ல, நீங்க தான். அடுத்த தலைமுறை அந்த சுடரை கையில் ஏந்தி போகிற போதுதான்
மறுபடியும் பெரியார் எழுவார். எனவே பெரியார் இன்னும் சிலவற்றை சொல்றேன். என்னெல்லாம் செய்தார்? கா. நமச்சிவாயர் என்று ஒரு புலவர் பேராசிரியர் வந்தார். மாநில கல்லூரியில் வேலை பார்த்தார். எப்போ? நீதி கட்சி ஆட்சியில. அவருக்கு சம்பளம் 81 ரூபாய். அதே கல்லூரியில் சமஸ்கிருத பேராசிரியராக வேலை பார்த்த குப்புசாமி சாஸ்திரிக்கு 300 ரூபாய். எண்ணி பாருங்க, 2 பேருக்கும் வேலை நேரம் ஒண்ணுதான். இவர் மிக பெரும் தமிழ் புலவர் நமச்சிவாயனார். அவர் பேரு குப்புசாமி சாஸ்திரி. குப்புசாமி சாஸ்திரி சமஸ்கிருதம் நடத்துறாரு, 300 ரூபாய் சம்பளம். ஆனால் நமச்சிவாயனாருக்கு வெறும் 81 ரூபாய் சம்பளம். இதை குடியரசுல எழுதியவர் ஐயா பெரியார். என்னடா தமிழ் என்றால் அவ்வளவு எளிவா? தமிழ் ஆசிரியருக்கு ஒரு சம்பளம், சமஸ்கிருதத்துக்கு ஒரு உங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது. முந்திலாம் ஒரே வேலையாக இருந்தாலும் ஆண்களின் சம்பளம் வேற, பெண்களின் சம்பளம் வேற. எந்த லெவல் வரைக்கும்? சித்தாள் வரைக்கும் அதே செங்கல் தான், அதே தான். அவனை விட பலன். அதாவது உண்மையாகவே உலகம் முழுவதும் இருந்தது பெண் ஆண் என்கிற ஏற்றத்தாழ்வு. இப்பவும் சித்தாளுக்கு அப்படித்தான் இருக்குங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு அலுவலகத்துல, அரசு அலுவலகத்துல ஆபீசரா இருந்தா பொம்பளைக்கு சம்பளம் குறைச்சலாம் இப்ப விட மாட்டோம். சரிதானா? சித்தாள் லெவல்ல அவங்களுக்கு இன்னமும் அது தெரியல. இன்னமும் அப்படித்தான் இருக்கு. பெண் கீழானவள் என்கிற எண்ணம் உலகம் பூரா இருக்கு. ஆனால் உலகம் மாறிவிட்டது, நம்ம நாடு மாறல. அதைத்தான் ஐயா சொல்றார். நீ அன்னைக்கு இருந்த மாதிரியே இருக்கிறங்கிறது பெருமை இல்லடா, மாறுவது தான். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உடைகள் எல்லாமே எவ்வளவு மாற்றம். நேற்றைக்கு பேசுங்க போதுன்னு சொன்னேன், நான் அந்த காட்சியை பார்த்தேன். ஒரு பொண்ணு வீட்டு வாசல்ல அலுவலகத்துக்கு போயிட்டு ஒரு பைக்கில் இறங்குது. வெளியூர்ல இருந்து வந்திருக்கு அந்த பாட்டி. அந்த பொண்ணை பாட்டி கேட்குது, யார் இது, எவன் பைக்லயும் இறங்குறேன்னு கேட்குது. அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை நான் ஆபீஸ் விட்டு வந்தேன். அவர் எவ்வளவு நாளா நடக்குது? 1 வருஷமா அவர் பைக்ல 1 வருஷமா நடக்குதான்னு. அது ராப்பிடோ, வேற ஒண்ணும் இல்லை. ராப்பிடோ வாடகைக்கு ஆட்டோவில் வர்ற மாதிரி பைக்கில் அந்த பொண்ணு இறங்குது. உடைகள்ல இருந்து, வாழ்க்கை முறையிலிருந்து எல்லாம் மாறி இருக்கிறதா இல்லையா? மாறி இருக்கிறது என்பதை விட மாற வேண்டும் என்பதுதானே சரி. மறுபடியும் நீ தாவணி தான் கட்டிக்கணும், ஒரு 16 முழ சேலை கட்டிக்கணும். எதுக்கு? பெண்களை பொறுத்தளவு கந்தர்வன்னு புதுக்கோட்டையில் ஒரு கவிஞர் ரொம்ப அழகா 2 வரி எழுதினாரு. நாடும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை. என்ன பொங்கல் தீபாவளி எதுவாக இருந்தாலும் யாருக்கு இல்லை? ஏழப்பட்டவனுக்கு இல்லை. தீபாவளிக்கு அன்னைக்கும் சாப்பாடு இல்லை, பொங்கலுக்கும் சாப்பாடு இல்லை. நாடும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை. யோசிச்சு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு எல்லாம் லீவு. ஆனா அன்னைக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஞாயிறு வீட்டில் இருக்கல மட்டன் எடுத்து ஸ்பெஷல் டே, அவங்களுக்கு லீவ் வேணும்னு நமக்கு தோணவே இல்லையே. நாடும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை அப்படின்னு கந்தர்வன் எழுதினார். எனவே இந்த பெண் ஆண் வேறுபாடு என்பது போல தமிழ் சமஸ்கிருதம் வேறுபாடு. சமஸ்கிருதத்துக்கு சம்பளம் கூட தமிழுக்கு குறைவு. இதை எழுதியதால் முதலமைச்சராக இந்த பனகலரசர் சொன்னார், இது என் கவனத்துக்கு வரவில்லை. ஈவேரா அவர்கள் எழுதியதற்கு பிறகு அதை நான் மாற்றிவிட்டேன், 2 பேருக்கும் சமமான சம்பளம் என்று அறிவித்தேன் என்று அவர் சொன்னார். இது தமிழுக்கு செய்த நன்மை இல்லையா? யார் செய்தார்கள்? நீங்கள் இன்னொன்றையும் பெரியார் சொல்றார். சமஸ்கிருதத்துக்குன்னு 1956 ஒரு சான்ஸ்கிரிட் கமிஷன் ஒன்று போட்டானுங்க. 1956 அவங்க 57 ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த கமிஷனுக்கு யாரு தலைவர்னா பதஞ்சலி ஐயர். உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர். 8 உறுப்பினர்கள், 8 பேரும் பார்ப்பனர்கள். ஒருத்தனாவது பேருக்கு இன்னொருத்தர போட வேண்டாமா? 8 பேரும் பார்ப்பனர்கள். அந்த சான்ஸ்கிரிட் கமிஷன் சொன்னதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டம் எங்க நடந்தது என்றால் குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் வீட்டில் நடந்தது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட இன்னொரு முக்கியமான நபர் யார் என்றால் அனந்த சயனம் ஐயங்கார் என்கிற நாடாளுமன்றத்தின் அவைத் தலைவர், ஸ்பீக்கர். எல்லாத்தையும் பெரியார் தான் எழுதுறார், அனைத்தையும் பெரியார் எழுதுறார்.
இந்த தேதியில குடியரசுத் தலைவர் வீட்டுல, என்னடா குடியரசுத் தலைவர் வீட்டுல என்ன சம்பந்தம் இருக்கு? அதுக்கு எதுக்கு சமஸ்கிருத கமிஷனை பத்தி நீ நாடாளுமன்றத்துல பேசு. பெரியார் தான் சொல்ற. நீ எங்க பேசணும்? ஏன் உட்கார்ந்து அவர் வீட்டுல பேசுற? அதுக்கு எதுக்கு நாடாளுமன்றத்தினுடைய அவைத்தலைவர் ஸ்பீக்கர் வர்றாரு? இவற்றையெல்லாம் இன்றைக்கு எதிர்த்து பேசுகிறவர்கள் பிறப்பதற்கு முன்பே பேசியவர்கள் ஐயா. நான் என்னைக்கு பிறந்தாங்க? நான் என்னைக்கு பிறந்தேன்? பெரியார் எந்த காலத்திலிருந்து தொண்டாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை எதுக்காக இந்த வகுப்பு என்றால், எனக்கு தெரிந்த இந்த செய்திகளை எல்லாம் என் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு போக வேண்டும் என்பதற்காக. எல்லாத்தையும் நீங்க தேட முடியாது. என்னை போன்றவர்கள் இதை தேடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த செய்திகளை தொகுத்து உங்களுக்கு தந்தால், நீங்க இடம் பேச்சாளர்கள்லாம் இந்த அரங்கத்துல இருக்கிறீங்க, பேசுங்க, அழுத்தமாக பேசுங்க. பெரியாரை பற்றி பேச மாட்டோம் தான் சொல்லுங்க. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் படம் திறந்ததை பெருசா பேசுங்க. எல்லா மேடைகளிலும் பேசுங்க, எல்லா மேடைகளிலும் பேசுங்க. எனவே இவையெல்லாம் தமிழுக்கு பெரியார் எத்தனையோ செயல்களை செய்திருக்கிறார், உரிமையோடு கண்டித்தும் இருக்கிறார். இது பண்படுத்தப்பட வேண்டும், வேற ஒன்றும் இல்லை. காட்டு மிராண்டித்தனம் என்பது பண்படாமல் இருப்பது. பண்படுத்துங்கள். என் அப்பாவை போல நான் இல்லை, என்னை போல என் பிள்ளை இல்லை என்றால் தமிழ் மட்டும் அப்படியே இருக்கணும். என்ன நியாயம்? இதில் மிக முக்கியமானது, ஐயா முதலில் செய்த ஒரு சீர்திருத்தம் 1934ஆம் ஆண்டு கடைசியில் பகுத்தறிவுன்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். அதுல எழுத்து சீர்திருத்தம்னு ஒன்றை கொண்டு வந்தார். ஐயா நடத்தின பத்திரிகை பேர்கள்லாம் பார்க்கலாம். சொல்றானுங்கல்ல, தமிழுக்கு எதிரானவருங்க. அவர் நடத்தின எல்லா பத்திரிகையும் அழகான தமிழ் சொல். குடியரசு, விடுதலை, பகுத்தறிவு, உண்மை, புரட்சி. எது தமிழ் சொல் இல்லை? அதுவும் புரட்சின்னு பத்திரிகையை ஏன் கொண்டு வந்தார்னா, குடியரசு பத்திரிகையை தடை செஞ்சாங்க. அடுத்து ஒரு பத்திரிகை கொண்டு வந்தார். கொண்டு வரும்போதே ஐயா சொன்னார், எதுக்கு புரட்சின்னு ஒரு பத்திரிகையை கொண்டு வரீங்கன்னு கேட்டாங்க. குடியரசை தடை செஞ்சா புரட்சி தாண்டா வருங்க. குடியரசு பத்திரிகையை தடை செஞ்சா புரட்சி தாண்டா வரும்னு சொன்னார். இப்படி அவர் நடத்திய அத்தனை பத்திரிகைகளும் அழகான தமிழ் பெயர்கள். உண்மை என்பதுதான் ஐயா கடைசி நாட்களில் 1970 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அவர் தொடங்கிய பத்திரிகை உண்மை. அதான் அவர் தொடங்கின பத்திரிகைகள்ல கடைசி. அந்த உண்மை பத்திரிகை தொடங்கிய அதே நாளில் தான் தமிழ்நாட்டில் இன்னொரு பத்திரிகையும் வந்தது. அதன் பெயர் துக்ளக். ரெண்டும் ஒரே நாள்ல தொடங்கப்பட்டது. ஒரே வருஷம், ஒரே மாசம், ஒரே தேதி. ஐயா உண்மைன்னு பேர் வச்சார், அவங்க துக்ளக்குன்னு பேர் வச்சான். உண்மையினுடைய முதல் படத்தில், முதல் இதழின் அட்டை படத்தில் ஐயா புத்தரை போட்டார். அவன் கழுதையை போட்டான். யார் யாருக்கு யார் பெரியவராக தெரிகிறார்களோ அவர்களை தான் போட முடியும். ஐயாவுக்கு புத்தர் பெரியவராக தெரிந்தார், அவங்களுக்கு கழுதை தான் பெருசா தெரிஞ்சது. ஒவ்வொரு இடத்திலும் அவர் தொடங்கிய அந்த பகுத்தறிவு ஏட்டில் தான், குறித்துக் கொள்ளுங்கள், 1934 டிசம்பர் மாதம் அந்த பகுத்தறிவு இயக்கில் தான் பெரியார் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். இன்று வரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. எழுத்து சீர்திருத்தத்தை அதில் தான் சொன்னார். அதாவது உங்களுக்கு எல்லாம், இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது. அண்ணான்னு எழுத சொன்னா ஆ 3 சுழியின் நான் கால் துணை எடுத்து தானே போடுவீங்க. நாங்கள்லாம் அப்படி எழுதணும் இல்லை. அண்ணான்னா ஆ இன் நான் போட்டு அப்படி ஒரு வட்டம் அப்படித்தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். தலைன்னா த லைன்னு 2 எழுத்து எழுதுவீங்க. நாங்கள் தலைன்னா லைன்னு ஒரு கொம்பு போட்டு எழுதணும். அது என்னடா யானைக்கு தும்பிக்கை மாதிரி ஒரு லைக்கு ஒரு கொம்பு இருந்தது. பெரியார் தான் எடுத்தார். பகுத்தறிவு ஏற்றில் எழுதினார். தேதியோடு சொல்லுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். 1934 எழுதினார். 1935 ஜனவரி 20ஆம் தேதி குடியரசு இதழில் இனி நம் பத்திரிகையில் எழுத்துகள் இப்படி மாற்றப்படும்னு அறிவிச்சிட்டார். அரசாங்கம்லாம் ஒத்துக்கல. அப்பெல்லாம் ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு செய்தி சொல்றேன். நான் 71 டிகிரி முடிக்கிறேன். நான் 60களில் இருந்து நான் அந்த லையெல்லாம் போட மாட்டேன். நான் இப்படி சுத்த மாட்டேன். அப்போ பார்த்தேன், இது என்ன அது இப்படி போடுறேன்னு. உங்களுக்கு புரியுது இல்லை? 3 சுழி நான் போட்டு கால் வாங்கினா அது நான் தானே. அதுக்கு என்னத்துக்கு ஒரு வட்டம்? இது பெரியாரிடம் வந்து கற்றுக்கொண்டது. ஒன்றுக்கு நாம் இந்த அரங்கில் நன்றியை பதிவு செய்ய வேண்டும். பெரியாரின் எழுத்துக்களை
அரசு அதிகாரப்பூர்வமாக அரசு ஆணை வெளியிட்டு ஏற்றுக்கொண்டவர் எம்ஜிஆர் 1979. பெரியார் காலத்திலேயே ஒத்துக்கொண்டவர் ஒரு அறிஞர், தினமணியில ஆசிரியராக இருந்தார், ஐராவதம் மகாதேவன். ஐராவதம் மகாதேவன் தான் இது சரியாகத்தான் இருக்கிறது, இதனால அச்சு கோர்ப்பது எளிதாக இருக்கிறது, இதுக்கு நாவுக்கு ஒன்று வேணும், அந்த சுத்தி ஒரு எழுத்து வேணும், அது வேண்டாம், துணை எழுத்து போதும், கொம்பு வேண்டாம் என்று முதலில் பெரிய பத்திரிகைகளில் மாற்றத்தை கொண்டு வந்தது தினமணி தான், ஐராவதம் மகாதேவன் தான். எல்லாவற்றையும் நாம் நேர்மையாக பதிவு செய்யலாம். எம்ஜிஆர் தான் பெரியாரின் நூற்றாண்டை ஒட்டி 1979 இனிமேல் இந்த எழுத்து சீர்திருத்தத்தை அரசு ஏற்றுக்கொள்ளுகிறது என்று அரசாணை போட்டார். ரொம்ப ஒரு உண்மையை மறைக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்ற, பிறகுதான் முரசொலியிலும் மாறிடுச்சு. அது வரைக்கும் லைஃப் தான் வந்தது. பெரியார் தான் அப்படி எழுத்தை கொண்டு வந்தார். அதற்கு கடுமையான எதிர்ப்பு இன்னமும் அவர் கொண்டு வந்ததுல சிலது வரல. ஆனாருக்கு அப்புறம் ஆவண்ணா கீழே சுடிக்கிறோம்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஈ என்ன எப்படி போடுறோம்? ஈக்கும் தொடர்பே இருக்காது. நீங்க நெடில் போட்டா துணை எடுத்து, கீன்னா காணா போட்டு மேல கொம்பு, அப்படித்தானே வரணும். ஈனா ஒரு மாதிரி இருக்கு, என்ன ரஷ்யா எழுத்து மாதிரி இருக்கு. அது என்னமோ 2 ஈ வேற பறக்குது. ஐயா என்ன சொன்னாங்கன்னா, ஈ போட்டு மேல சுடிதான, ஈ மேல சுடிச்சா ஈ, அவ்வளவுதானே. கீனா போடுறோம், கொம்பு போடுறோம், மேல சுடிச்சா கீ நெடில், அவ்வளவுதானே. இதுக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சு ஈன்னு ஒண்ணு துணை எழுத்துல 2 புள்ளி வச்சு ஈன்னு சொல்லி இதை ஏன் மாற்றக்கூடாதுன்னு கேட்டார். ஐயோ, எழுத்துல எல்லாம் இவர் கை வைக்கிறார். பெரியார் சொன்னார், நான் தமிழை சீர்திருத்துகிற அளவுக்கு தமிழ் படித்தவன் இல்லை, நான் தமிழ் அறிஞர் இல்லை, ஆனால் என் அனுபவத்திலிருந்து இப்படி செய்வது நல்லது என்று தோன்றுகிறதுன்னு சொன்னார். அவர் ஒரு பள்ளிக்கூடத்தையும் படிக்கல, நல்ல வாய்ப்பா படிக்கல, படிச்சிருந்தா கெட்டு போனாலும் போயிருப்பார். நம்மளை பல பேர் நம்ம படிப்பு எடுத்து வச்சு. எனவே இப்படி பல சீர்திருத்தங்களை, எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் பெரியார் தான். இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கு. முதல்ல எழுத்து சீர்திருத்தத்தை 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வீரமாமுனிவர் கொண்டு வந்தார். அது எப்படின்னா, ஏ நெடில் ஏ இருக்குல்ல, இப்போ நீங்கெல்லாம் எப்படி போடுவீங்க? ஏன்னா நெடில்னா கீழே எழுதுவீங்க. முதல்ல ஏ நெடில்னா மேலே புள்ளி வைப்பாங்க, மேலே புள்ளி வச்சா ஏ. பல நேரங்களில் வள்ளலார் காலத்துல எல்லாம் புள்ளி எழுத்தே கிடையாது. சிதம்பரம் என்று அவர் எழுதியிருக்கு, அவருடைய எழுத்து இருக்கு. சிதம்பரம் என்றால் சிதம பரம என்று தான் இருக்கும், இம்முல புள்ளி இருக்காது, புள்ளியே கிடையாது. நீ படிக்கும்போது சிதம்பரம் படிச்சுக்கணும், ஆனால் அது மானாதான் இருக்கும். ஏன் புள்ளி கிடையாது? பெரியார் எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு. ஏன் புள்ளி கிடையாதுன்னா, நம்மளை மாதிரி பேப்பர் பேனாவில் எழுதலை வள்ளலாறு வள்ளுவரெல்லாம். இப்போ நம்ம பேப்பர் பேனாவில் கூட எழுதலை, நானும் மறந்து போச்சு. எனக்கு எல்லாமே இந்த கைபேசியில் தான் எழுதுனேன். வள்ளலார் காலத்தில் ஓலையில் எழுதுகிற போது புள்ளி வச்சா அந்த பக்கம் ஒத்துறாது. ரொம்ப பேர் ஓங்கி புள்ளி வச்சுட்டான்னு வைங்க, நம்மால் சும்மா இருக்க மாட்டான். அதை அழுத்தமாக எழுதுகிற புள்ளி வச்சு அந்த ஓலை சூடி பூரா வெறும் ஓட்டையா இருக்கும், புள்ளி கிடையாது. அப்ப சிதம பரம என்று தான் இருக்கும். பெரியார் கேட்கிறார், புள்ளி வைக்கிற எழுத்து பின்னாடி வந்துச்சா இல்லையா? ஏல வீரமாமுனிவர் மாற்றத்தை கொண்டு வந்தாரா இல்லையா? ஏன் மாற்றமே வரக்கூடாதுன்னு புடிவாதம் முடிக்கிறேன்னு கேட்கிறார். காலந்தோறும் எல்லாம் மாறும், மாற்றம் ஒன்றே மாறாது, எல்லாம் மாறும். எனவே அப்படி எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்ததுக்கு இப்போ ஒரு அறிவாளி சொல்றாரு, என்னோட கொஞ்சம் வயசு மூத்தவர் தான், அது எங்கள் பட்டுக்கோட்டை தமிழன் கொண்டு வந்த சீர்திருத்தம். குத்தூசி குருசாமி கொண்டு வந்தாராம். பட்டுக்கோட்டை தமிழன் யார்கிட்ட இருந்தாரு? ஐயாவோட தான் இருந்தாரு. இப்போ நான் இருக்கிறேன், சிற்பியோ சிங்கராயரோ ஒன்று அறிவிச்சா அது சிற்பி என்கிற பல்லடத்தமிழன் கொண்டு வந்தது. இந்த பாண்டியன் அவகரிக்கிறான்னு அதுக்கு பேரு. ஒரு அமைப்பில் ஒன்று வருகிற போது கலந்து இதற்கு சான்றுகளை நான் தேடி எடுத்துட்டேன். குத்தூசி குருசாமி தான் சொன்னாராம். பெரியார் எழுதுறாரு, குத்தூசியும் எழுதுறாரு. எவ்வளவு பொய் பேசுறாங்கிறதுக்காக சொல்றேன். இதெல்லாம் நம்ம தோழர்கள் கவனத்தில் வச்சுக்கணும். பெரியார் என்ன எழுதுறாருன்னா,
எனக்கு இப்படி எழுத்து சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று தோன்றியது. தோழர் குருசாமியை அழைத்தும் இது பற்றி பேசுகிறேன். அவர் பேசினாருங்க. எனக்கு ஒரு யோசனை வருதுன்னா, நான் நம்ம அமைப்பு தோழர்கள் தென்காசியில் இப்படி செய்யலாம்னா நான் அருள் ஜோதியை கூப்பிட்டு பேசுவேன். அருள் ஜோதி தான் செய்தார் இவனுக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு அமைப்பில் கலந்து நான் தோழர் குருசாமியை அழைத்து பேசினேன் அப்படின்னு ஐயா எழுதுறார். அது கூட நமக்கு சான்று இல்லை. பெரியாரெல்லாம் விட்டு பிரிந்ததற்கு பிறகு குருசாமி அவர்கள் 1947 ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். எழுத்து சீர்திருத்தம் பற்றி எழுதியிருக்கிறார். நான் 1000 கருத்து வேறுபாடுகளோடு பெரியாரை விட்டு வந்தாலும் பெரியாரை போன்ற ஒரு அறிவாளியை நான் பார்த்ததில்லை. எழுத்து சீர்திருத்தம் அவர் மூளையில் உதித்ததுன்னு இவர் எழுதினார். எவ்வளவு பெரிய இதை நம்ம தேடி கண்டுபிடிச்சு நான் வர திராவிட முழக்கத்தை அந்த பக்கத்தோட போடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இதை நெஞ்சறிந்து ஒருத்தர் போய் சொல்றார். இந்த கையை தூக்கிட்டு பேசுறாங்க, அவன் பின்னாடி இருக்க பின்னாடி இருந்துட்டு, அதாவது வள்ளுவன் சொல்லுவான், தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நீ பொய் சொல்லலாம், உன் மனசு அறிஞ்சு பொய் சொல்லாத. உன் தன் நெஞ்சே தன்னை சுடும். ஏன் இந்த ஆளுங்களை சுடலைன்னா நெஞ்சு இருந்தால் தான் சுடும், மனசாட்சி இருந்தால் தான் சுடும். பொய் சொல்கிறோங்கிற ஒரு நான் இப்போ சொன்னேன். நேற்றைக்கு முன்தினம் பேசுகிற போது வஉசியோடு கைது செய்யப்பட்டவர்கள் யார்? திருநெல்வேலியில் 1908 மார்ச் மாதம் 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டதற்கு பிறகு 9-10 அவ்வளவு கலவரம். யார் கைது செய்யப்பட்டார்கள் என்று பெயர் சொல்லுகிற போது நான் வேண்டுமென்று கவனமாக சொன்னேன். வஉசி, சுப்பிரமணிய சிவா, பத்மநாப ஐயர், 3 பேர். பத்மநாபர் ஐயருங்கிறது எனக்கு தெரியாதா? ஆனால் அன்றைக்கு அவர் தியாகம் செய்திருக்கிறார் என்றால் அதை நாம் மறைக்கக்கூடாது. பெரியார் செய்ததை மறைப்பதற்கு எங்கள் பட்டுக்கோட்டை தமிழன் என்று சொல்லுகிறீர்களே, அந்த பட்டுக்கோட்டை தமிழனே சொல்லுகிறார், இது பெரியாரின் மூளையில் உதித்தது என்று சொல்லுகிறார். இப்படி எழுத்தில் தொடங்குகிறார் பெரியார். எழுத்து சீர்திருத்தம், கருத்து சீர்திருத்தம், பேச்சு மொழியில் சீர்திருத்தம், பல்வேறு விதமான சீர்திருத்தங்களை தமிழுக்கு தந்தவர் பெரியார். தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இருந்த ஆசிரியர்களுக்கான ஊதிய வேறுபாட்டை நீக்கியவர் பெரியார். மறைமலடிகளால், பாவாணரால், திருவிக்காவால் போற்றப்பட்டவர் பெரியார். புரட்சி பாவலன் என்று கொஞ்சமும் வெட்கமில்லாமல் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அந்த புரட்சி முடிக்க போறேன். ஒவ்வொரு கூட்டத்திலையும் எங்கள் புரட்சி பாவலன் சொல்றீங்களே, அந்த புரட்சி பாவலன் பாரதிதாசனை போல பாரதியாரை பாடியவர்கள் யாரும் இல்லை. அவ்வளவு தூரம் அவர் பாடியிருக்கிறார். நேற்றைக்கு கூட நாங்கள் மதுரையில் ஒரு தோழர் வீட்டில் ஒரு சந்திப்பு நடக்கிற போது 2 பெண்கள் ஒரு பாடலை பாடினார்கள். அது ஒன்று காசி ஆனந்தன் எழுதிய பாட்டு. பெரியார் ஒருவர்தான் பெரியார், மானம் அறிவை தடுப்பாரை, மானம் கெடுப்பாரை, மண்ணோடு பெயர்க்கும் கடப்பாரை, இங்கே யார்தான் மறப்பார், வானம் உள்ளவரை பூமி உள்ளவரை யார்தான் மறப்பார் பெரியாரை என்று ஒரு பாட்டு. 2வது திருவுடையான்னு ஒருவர் எழுதின பாட்டை நேற்று பாடினாங்க. நேற்று தான் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. மசூதி மேலே உட்கார்ந்த பிறகு, தேவாலயத்தில் உட்கார்ந்த பிறகு, கிருஷ்ணன் கோயிலும் உட்கார்ந்த அண்டங்காக்கா, இந்த மனிதர்கள் மட்டும் ஏன் சண்டை போடுறாங்கன்னு யோசிச்சு பார்த்துதான். அது எல்லாத்துலயும் தான் காரணம். எத்தனை எளிதா இருக்கு பாருங்க. மசூதி மேலே உட்கார்ந்த காக்கா, அதுலயும் ரொம்ப முக்கியமா உட்கார்ந்த அண்டங்காக்கான்னு வரும். அண்டங்காக்கா என்பது கருப்பிலும் பெரும் கருப்பு. நாமே பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் ஒதுக்குறோமே, அந்த அயோக்கியத்தனத்துக்கு அடிப்பதற்குத்தான் அது கண்டங்காக்காயின்னு அந்த பாட்டை எழுதியிருக்கிறார்கள். எனவே ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வருவதற்காக போராடிய ஐயா பெரியார் அவர்கள் மொழியிலும் சீர்திருத்தம் வேண்டும் என்று சொன்னார். கொஞ்சம் உரைக்கிற மாதிரி சொன்னார், கொஞ்சம் உரத்து சொன்னார். அந்த வரியை மட்டுமே வைத்துக்கொண்டு பெரியார் தமிழுக்கு எதிரி என்பது போல காட்ட முயற்சிக்கிறார்கள். 67ஆம் ஆண்டு பெரியார் சொன்னதற்கு கடந்த 58 ஆண்டுகளாக அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று வரை அவர்களால் வெல்ல முடியவில்லை, நாளைக்கும் வெல்ல முடியாது. உண்மையை எடுத்து சொல்லிக்கொண்டே நான் தந்திருக்கிற இந்த செய்திகளை நீங்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு பரப்புங்கள், தொடர்ந்து பேசுங்கள், தொடர்ந்து எழுதுங்கள். நம் பணி ஒரு தொடர் நிகழ்வு.
இது ஒன்றும் முடிகிற பணி அல்ல, தொடர் நிகழ்வு. எனக்கு இந்த அரங்கத்தை பார்க்கிற போது, இளைஞர்களை பார்க்கிற போது, இத்தனை ஆண்டு கால உழைப்பு வீணாகவில்லை என்கிற மகிழ்ச்சியும் நம்பிக்கையும். நன்றி, வணக்கம்.